UMT எனப்படும் மலேசிய தெலங்கானா பல்கலைக்கழக மாணவர் தங்கும் விடுதியில் ஆண் மாணவரை கும்பலாக தாக்கியதன் பேரில் 12 மாணவர்கள் கைதாகியுள்ளனர். பாதிக்கப்பட்டவரின் தந்தை போலீசில் புகார் செய்ததை அடுத்து 20 முதல் 22 வயதிலான அவர்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமை மாலை கைது செய்யப்பட்டனர். டிசம்பர் 15ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில் அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கூர்மையற்ற ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில் கை, கால்கள், நெஞ்சு, வயிறு என அம்மாணவரது உடலில் பல இடங்கள் வீக்கம் அடைந்ததும் உள்காயங்கள் ஏற்பட்டுள்ளதும் கண்டறியப்பட்டது. தகவல் கிடைத்து பதறிப்போய் மலாக்காவிலிருந்து விரைந்த 20 வயது அம்மாணவரின் குடும்பம் அவரை உடனடியாக சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனையில் சேர்த்தது. தாக்க பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைதானவர்களை 4 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க போலீஸ் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோஹர் பாரு, ஜோஹரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஸ்லாங்கூர் சிறுடாங்கில் உள்ள பள்ளி ஒன்றில் 6ஆம் ஆண்டு மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. அச்சிறுவனின் தாயார் அது குறித்து புகார் அளித்திருப்பதாக சிறுடாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அன்பழகன் கூறினார். சுய நினைவற்ற நிலையிலிருந்த 12 வயது அம்மாணவன் நேற்று மாலை 6:50 மணி அளவில் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. மரணத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய சவப்பரிசோதனை அறிக்கைக்காக போலீஸ் காத்திருக்கிறது. தற்சமயத்திற்கு அது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அன்பழகன் சொன்னார். எனவே விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான யூகங்களை எழுப்பி நிலைமையை மோசமாக்க வேண்டாம் என பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். ஜோஹர் மூவார் தாமன் ஸ்ட்ரீட் ரேவில் வீடொன்றில் ஆயுதமேந்தி கொள்ளையிட்ட 2வரை போலீஸ் தேடுகிறது. செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு அது குறித்து தங்களுக்கு புகார் வந்ததாக மூவார் போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஐடில் ரோனே அப்துல்லா தெரிவித்தார். கொள்ளையர்கள் பயன்படுத்திய கார் மலாக்கா ஜாசினில் சிக்கியுள்ளதால் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன என்றார் அவர். தகவல் தெரிந்த பொதுமக்களும் முன்வந்து விசாரணைக்கு உதவுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். முகமூடி அணிந்திருந்த 2 கையில் ஆயுதத்துடன் தாமான் ஸ்ட்ரீட் ரேவில் உள்ள ஒரு வீட்டை உடைத்து கொள்ளையிடும் CCTV காட்சிகள் முன்னதாக வைரலாகின. இந்தியா மும்பையில் சுற்றுப்பயணிகள் சென்ற ஃபேரி படகை கடற்படையின் ஸ்பீட் போட் எனப்படும் அதிவேக படகு மோதியதில் 13 பேர் பலியாகினர். அவர்களில் 10 பேர் சுற்றுப்பயணிகள், 3 கடற்படை வீரர்கள், மேலும் 101 பேர் காப்பாற்றப்பட்டனர். மும்பையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கேட் ஆஃப் இந்தியாவிலிருந்து அரபிக்கடலுக்கு நடுவேயுள்ள எலிஃபந்தா தீவுக்கு செல்லும் வழியில் அத்துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. பிரசித்தி பெற்ற 7ஆம் நூற்றாண்டு குகை கோயில் இருப்பதால் அதை பார்ப்பதற்காக எலிஃபென்டா தீவிற்கு தினசரி 100கணக்கானோர் ஃபேரி போக்குவரத்து சேவையை பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் நேற்று 100க்கும் மேற்பட்டவர்களை ஏற்றிச் சென்ற நீல்கமல் என்ற ஃபேரியை அதிவேகமாக வந்த கடற்படை படகு திடீரென மோதியது. இதனால் நீல்கமல் படகிலிருந்த பலர் கடலுக்குள் விழுந்தனர். மோசமான சேதத்தால் ஃபேரி கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது. 14 படகுகள் மற்றும் 4 ஹெலிகாப்டர்கள் துணையுடன் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. சுற்றுப்பயணிகள் பலரும் தண்ணீரில் மூழ்காமல் இருப்பதற்கான பாதுகாப்பு ஜேக்கெட்டை அணிந்திருந்ததால் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அவ்விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என மகாராஷ்டிரா மாநில அரசு கூறியுள்ளது. படகு மோதுவதை பயணிகள் படகிலிருந்த ஒருவர் கைபேசியில் பதிவு செய்த வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது. ஸ்லாங்கூர் குவாலலங்கட் ஜெஞ்சாரோமில் உள்ள பேரங்காடியில் பெண்ணின் பாவாடைக்கு கீழிருந்து படமெடுக்க முயன்று வைரலான ஆடவன் போலீசிடம் சிக்கியுள்ளான். வேலையில்லாத 30 வயது அவ்வாடவன் CCTVயில் பதிவான முகம் தன்னுடையதுதான் என்பதை விசாரணையில் ஒப்புக்கொண்டான். அவ்வாறு அநாகரிகமாக நடந்து கொண்டது இதுதான் முதன்முறை என்றும் அவன் கூறியதாக குவாலலங்கட் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது அக்மல் ரிசால் ரட்ஸி தெரிவித்தார். பந்திங்கில் கைதான அந்த உள்ளூர் ஆடவன் விசாரணைக்காக 2 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். பாதிக்கப்பட்ட பெண் டிசம்பர் 9ஆம் தேதி போலீசில் புகார் அளித்ததை அடுத்து சந்தேக நபர் தேடப்பட்டு வந்தான். அதிகபட்சம் 5 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக
அவனை போலீஸ் தீவிரமாக தேடி வந்தது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். அமெரிக்காவின் வர்ஜீனியா மாநிலத்தில் உள்ள ஒரு பண்ணையில் நோயாளிகளுக்கு உடல் உறுப்புகளை மாற்றுவதற்காக மரபணு மாற்றப்பட்ட பன்றிகளை இனப்பெருக்கம் செய்து வருகின்றனர். விலங்குகளின் உடல் உறுப்புகளை மனிதர்களுக்கு மாற்றுவது மீதான ஆராய்ச்சியில் முன்னணி வகிக்கும் உயிரியல் தொழில்நுட்ப நிறுவனமான ரவிவிகோர் அதில் ஈடுபட்டுள்ளது. விலங்கு உறுப்புகளை மனிதர்களுக்குள் பொருத்தும் திட்டமானது அமெரிக்காவில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கும் அளவுக்கு மோசமாகியுள்ள உடல் உறுப்பு பற்றாக்குறையை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அமெரிக்காவில் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் மாற்று அறுவை சிகிச்சை, குறிப்பாக சிறுநீரக மாற்று சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர். இந்த பண்ணையில் வளர்க்கப்பட்ட பன்றியின் சிறுநீரகம்தான் அண்மையில் தொவானா லூனி என்ற நோயாளிக்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 53 வயது அம்மாது தற்போது நன்றாக இருப்பதாகவும் அவருக்கு பொருத்தப்பட்ட சிறுநீரகம் நன்கு வேலை செய்வதாகவும் கூறப்படுகிறது. நோயாளிகளின் நோய் எதிர்ப்பு சக்தியால் நிராகரிக்கப்படும் வாய்ப்புகளை குறைக்கும் வகையில் பன்றிகளின் மரபணு மாற்றப்படுவதாக ஆராய்ச்சி பணிகளுக்கு தலைமையேற்றுள்ள டேவிட் ஐரஸ் கூறினார். நீங்கள் நினைப்பது போல் இவை சாதாரண பண்ணை பன்றிகள் அல்ல. மில்லியன் கணக்கான டாலர்கள் இந்த மரபியல் உற்பத்தியில் முதலீடு செய்யப்பட்டுள்ளன. எனவே அவை உயர்ந்த மதிப்புள்ள விலங்குகள் என்றார் அவர். மரபணு மாற்றப்பட்ட அப்பன்றிகளின் சிறுநீரகங்கள் எதிர்காலத்தில் $1 மில்லியன் அல்லது 4.5 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் விற்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என டேவிட் கூறினார். பன்றிகளின் உடல் உறுப்புகளை மனிதர்களுக்கு மாற்றுவது வெறும் அறிவியல் கற்பனை கதைகளாக இருந்ததை ரவிவிகோர் நிறுவனத்தின் இந்த 20 ஆண்டுகால ஆராய்ச்சி பணி உயிர்காக்கும் மருத்துவ பராமரிப்பாக மாற்றியுள்ளது.